அப்படிப்பட்ட தெய்வத்திற்கு இன்னும் உற்சாகமா உயிர் கொடுத்த தெய்வத்திற்கு வழிநடத்துகின்ற தெய்வத்திற்கு இந்த கரங்களை இன்னும் உற்சாகமா கரவை தட்டி கொண்டு நன்றி சொல்லிக்கொண்டே ஆண்டவரை அப்படியே அமர்ந்து கொள்வோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிரசன்னத்திலே ஆண்டவருடைய வல்லமையான அபிஷேகத்தையும் ஏதோ திருப்பதிக்கு நல்லதொரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பாவ சங்கீர்த்தன வழிபாட்டை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். அருட்தந்தையர்கள் ஆலயத்திற்குள் பாவ சங்கீர்த்தனம் இந்த ஒவ்வொரு அருட்சாதனத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அருட்சாதனத்திலே பங்கெடுக்க உங்களை அன்போடு வாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். இயேசுவின் கண்மணிகளே, இயேசுவின் கண்மணிகளே, யாரும் பேசக்கூடாது வசனத்துல. இயேசுவின் கண்மணிகளே, இயேசுவின் கண்மணிகளே, இயேசுவின் கண்மணிகளே. Praise the Lord, praise the Lord, praise the Lord, hallelujah, 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 hallelujah. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிரசன்னத்திலே விடுதலை ஜெபத்திற்கு முன்பாக அன்னை மரியாளோடு நாமும் இணைய வேண்டும், ஆண்டவரோடு நாமும் இணைய வேண்டும் என்றால் ஒரு 8 வசனங்கள், 8 நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில கடவுளையும் நம்மையும் பிரிக்கிறது. மாதாவையும் இயேசுவையும் பிரிக்க முடியுமா? பிரிக்கவே முடியாது. Praise the Lord, hallelujah. உங்களையும் என்னையும் பிரிக்க முடியுமா? கண்டிப்பா முடியும், கண்டிப்பா முடியும், கண்டிப்பா முடியும். முடியுமா முடியாதா? முடியும். மாதிரி இப்பதான் நாங்களாம் கடவுளுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். கடவுளுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறோம். பார்த்தீங்களா, இது ஒரு பிரசங்கம் வைக்குது இல்லையா? வருங்காலத்துல இவங்கெல்லாம் பிஷப் ஆயிடுவாங்க நினைக்கிறேன், போப்பாண்டவர் ஆயிடுவாங்க. பாத்தீங்கன்னா எல்லாரையும் பார்த்து அவன் பிரசங்கம் வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறான். ரொம்ப சந்தோஷம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்மையும் கடவுளையும் பிரிப்பது எது? இன்னைக்கு எரேமியா அதைத்தான் சொல்கிறார். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு பிரிவு வந்துவிட்டது. Praise the Lord, praise the Lord, hallelujah. நீங்க கோபம் வந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்டு கிட்ட என்ன பண்ணுவீங்க? உனக்கு எனக்கும் சண்டை. இனிமேல் என் கூட பேசாத, என் கூட பேசாத, என்கிட்ட வராத. சண்டை வந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணும்? நான் வாங்கி கொடுத்த கிஃப்ட் எனக்கு கொடு, நான் கொடுத்த சாக்லேட் எனக்கு கொடு. சண்டையை பிரிச்சுப்போம். பிரியமானவர்களே, இன்னைக்கு கடவுள் அப்படிப்பட்டவர் அல்ல. Praise the Lord, hallelujah. அவர் கொடுத்த வரங்களையும் விடுத்த அழைப்பையும் ஒருபோதும் திரும்ப பெற்றுக் கொள்வதே கிடையாது. Praise the Lord, hallelujah. கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே. நான் இயேசுவேன்னு சொன்னா நீங்க வாங்கன்னு சொல்லணும். இயேசுவே. நல்ல கையை தூக்கி சொல்லணும், இயேசுவே. என்ன பார்த்து சொல்லக்கூடாது, ஆண்டவரை பார்த்து சொல்லணும், இயேசுவே, இயேசுவே. நிறைய பேர் வாயை திறக்கல, கொஞ்சம் வாயை திறங்க. இயேசுவே, இயேசுவே. நிறைய பேர் கோபமா சொல்றாங்க, வாங்க வந்துட்டு போங்கிற மாதிரி. சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க, இயேசுவே, 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 இயேசுவே. சின்ன பிள்ளைங்க எவ்வளவு அருமையா சந்தோஷமா சொல்றாங்க, கையில கட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஆனா பெரியவங்களுக்கு கொஞ்சம் சோகமா சொல்றீங்க, சாமி கொஞ்சம் பொறுத்து வாங்க சாமி, நான் இன்னும் கொஞ்சம் சீரியல் பார்க்கணும், நான் சீரியலுக்கு அடிமை, இன்னும் கொஞ்சம் நான் வேற ஒண்ணுக்கு அடிமை, அப்புறமா வாங்கிற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு. சந்தோஷமா கூப்பிடுங்க, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. ஒரு முறை தான் கூப்பிடக்கூடாது. உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு வந்தா எத்தனை முறை கூப்பிடுவீங்க?
வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுவீங்களா? கூப்பிடுங்க பாப்பா. இயேசுவே, இயேசுவே, வாங்க 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 வாங்கன்னு கூப்பிடுங்க. இயேசுவே. இந்த பிள்ளைங்க எங்க உயிரை வாங்கவா சாமி? நல்ல சந்தோஷமா கூப்பிடுங்க. இயேசுவே, 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 இயேசுவே. பிசாசே, பிசாசு சொன்ன உடனே வாங்க 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 வாங்க. இதுவே பாருங்க, இன்னைக்கு தைலிஸ் மாத கோயிலுக்கு கல்யாணம் பண்ண உடனே யாரை கூப்பிட்டு வருவீங்க? புது பொண்ணு மாப்பிள்ளை கூட்டிட்டு வரீங்க. வரும்போது மாப்பிள்ளை சும்மா இருப்பாரா? பொண்ணை ஒரு சீண்டுவார். என்ன பண்ண அந்த பொண்ணு? வெக்கமா இருக்குது. அது மாதிரி சில பேர் பேய பார்த்த உடனே போப்பா இந்த வெக்கமா இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்குது. பிசாசே, பிசாசே, போங்கவா? யார் உங்க வீட்டுக்காரா? மதிப்பு மரியாதையோட போங்க, அப்புறம் வாங்க. இந்த சாமியார் இருக்கிற வரைக்கும் போங்க, அப்புறம் கரெக்ட், அப்புறம் வாங்க. இதுதான் நடக்குது. கொஞ்சம் போங்க, அப்புறம் வாங்க. பிரியமானவர்களே, பேய பார்த்தாலே இயேசு சாமி என்ன சொல்ற? அப்பாலே போ. பேயின்னு சொன்ன என்ன சொல்லணும்? போன்னு சொல்லணும். பேயே, சாத்தானே, 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 சாத்தானே. பாவி பிள்ளைங்க என்ன பார்த்து போன்னு சொல்லுங்க. 3:30 மணிக்கு மேல இருக்க மாட்டேன், போயிடுவேன். பிரியமானவர்களே, இன்னைக்கு இதுதான் பிரச்சனை. நீ போ, அப்புறம் வந்துரு. கரெக்டா சொல்றாங்க. நீ போ, அப்புறம் வந்துரு. இதுதான் நம்ம பிரச்சனையே. இன்னைக்கு ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு கால். இது ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. வாழ்ந்தால் இயேசுவுக்காக, வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக, இறந்தாலும் இயேசுவுக்காக, இருந்தாலும் இயேசுவுக்காக, எல்லாம் 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 நாம் எல்லோரும் இயேசுவுக்காக வாழ வேண்டும். முதல் பிரச்சனை கடவுளையும் நம்மையும் பிரிப்பது ஒன்று. யோவான் நற்செய்தி அதிகாரம் 5 வசனம் 14. ஆண்டவரையும் நம்மையும் பிரிப்பது என்ன? யோவான் நற்செய்தி நிறைய வசனங்கள் இருக்குது, சொன்னா மறந்துடுவீங்க. நோட் எடுக்கவங்க எழுதிக்கீங்க. மற்றவங்க எல்லாம் ஃபாதர் ரெக்கார்ட் பண்றத அனுப்பி விடுவாரு. யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிப்போம். நலமடைந்தவரை கோவிலில் பார்த்து, இதோ பாரும், நீர் நலமடைந்துள்ளீர், இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதே. இனி பாவம். அப்ப கடவுளையும் நம்மையும் பிரிக்கிற முதல் விஷயம் என்னது? இதை விட கேடானது. இந்த தியானத்திற்கு வர வரைக்கும் நீங்க தப்பு பண்ணிருக்கலாம். இனிமேல் தப்பு பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்? நீங்களாம் யாருக்கு சொந்தமாகி விடுவீங்க? சாத்தானுக்கு சொந்தம். அப்ப சாத்தான் வந்து என்ன பண்ணும்? உன் பேர் என்னமா? சலோனா. இந்த சலோன் என்ன அருமை பேர் சொல்றாங்க. கரலை தட்டி. இனிமேல் நீ தப்பு பண்ணுனா யாரு உன் கூட வந்திருப்பா? கரெக்ட், சாத்தான் கூட வந்திருப்பா. அப்ப சாத்தான் கூட நின்னா என்ன பண்ணுவேன்? சாத்தான் என்ன பண்ணும்? சாத்தான் வந்து இயேசுவேன்னு கூப்பிடுமா? இயேசுவின் பிள்ளையா இருக்குமா? சாத்தான் பொய் சொல்லும், சாத்தான் திருடும். இன்னைக்கு பிரியமானவர்களே, ஏன் பாவ அறிக்கையை நாம் இன்னைக்கு அறிக்கையிடுகிறோம் என்றால், ஆண்டவரோடு நாம் கொண்டிருக்கிற உறவை அங்கு ஜெபம் சொல்றோம். இனிமேல் இப்படிப்பட்ட பாவத்தை ஒருபோதும் செய்வதில்லை. திரும்ப செய்யறோம். என்ன காரணம்? உணர்வது கிடையாது. இனி உனக்கு கேடு நடக்காமல் இருக்க வேண்டுமா? இனி பாவம் செய்யாதே. கடந்ததை நினைத்து கலங்காதே. நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார். இன்றே நீ காண்பாய். Praise the Lord. Hallelujah. இதுவரைக்கும் நீங்க பாவம் செஞ்ச இன்னைக்கு அறிக்கையிடுங்க.
நீதிமொழிகள் புத்தகம் 28:13 தன் குற்ற பழிகளை தன் பாவத்தை மூடி மறைப்பவரது வாழ்க்கை வளம் பெறாது. ஏன் உன் குடும்பம் உயரல, ஏன் விவசாயம் செழிக்கல? தன் குற்ற பழிகளை முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற ஜென்மம் எந்த ஜென்மம்? நம்ம ஜென்மம் தான். இன்னைக்கு மூடி மறைத்தால் அந்த வாழ்க்கை வளம் பெறாது. இன்னைக்கே போய் அறிக்கையிடுங்க, இன்னைக்கே பாவத்தை சொல்லுங்க, இன்னைக்கே பாவத்திற்கான பரிகாரத்தை நீங்கள் எடுக்கிற போது நிச்சயமாய் அங்கே நீதிமொழிகள் புத்தகம் 28:13 ஆண்டவர் சொல்கிறார், அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டு விடுகிறவர் கடவுளுடைய இரக்கத்தை காண்பர். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, 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 ஹalleluya. பிரியமானவர்களே, தொடக்க நூல் 4ஆம் அதிகாரம் 7-8 வசனத்திலே ஆண்டவர் காயினை பார்த்து சொல்லுவார், நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய். நல்லது செய்தால் உயர்வடைவாய். நல்லது செய்யாவிட்டால் ஃபாதர் அப்படி தொட்டுக்கிற ஃபாதர், எவன் குடிக்கல, யாரும் தப்பு பண்ணல, இதெல்லாம் தப்பா? சின்ன தப்பு தான், பெரிய தப்பு தான். இன்னைக்கு தப்பு கிட்ட போய் நம்ம என்ன பண்ண சரி பண்ணவே கூடாது. இன்னைக்கு நிறைய பேரு மூடி மறைக்கிறோம். இன்னைக்கு நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய், நல்லது செய்யாவிட்டால் உன் வாசப்படியில என்ன படுத்து கிடக்கும்? இன்னைக்கு உங்க வீட்டுல படுத்து கிடக்கிறதுல என்னது? இன்னைக்கு தியானத்துக்கு வராம உங்க வீட்டுல படுத்து கிடக்கிறதுல என்னது? நீங்க போன உடனே அது என்ன பண்ணணும்? அது வீட்டுக்காரா இருந்தாலும் சரி, பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரி, இன்னைக்கு வீட்டுக்கு போய் என்ன பண்ணணும்? இன்னைக்கு தியானத்துக்கு வந்தவங்க மட்டும் போய் மிதிக்கலாம். இன்னைக்கு மட்டும்தான் பர்மிஷன். யாருடைய பெயரால்? என் பேர சொல்லி மிதிக்காது, யார் பேர சொல்லி மிதிக்கணும்? ஏசப்பா பேர சொல்லி, இல்ல பங்குசாமியார் பேர சொல்லி மிதிங்க. ஓகே, இன்னைக்கு வீட்டுல போய் மிதிக்கலாமா? அப்படிப்பட்ட பாவத்தோடு வாழ்வதை விட இன்னைக்கே நிறைய பேர் என்ன பண்ணிடணும்? பாவத்தை வீட்டுக்காரர் விட்டுறீங்களா? இதுதான் நமக்கு பிரச்சனை. இன்னைக்கு நம்ம முடிவெடுக்கவே மாட்டோம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே போ. சாத்தான் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே போ, பிசாசு கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே போ. நீ நல்லது செய்யாவிட்டால், சின்ன தப்போ பெரிய தப்போ, நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன் மீது வேட்கை கொண்டு உன் வாசப்படியில படுத்து கிடக்கும். ரோட்ல போற ஓனான குக்கி அப்படின்னா என்ன பண்ணும்? அது குத்தும், அது கொடையும். இன்னைக்கு முதல் பிரச்சனை என்னது? பாவம். நீ பாவத்தை அறிக்கையிடு, பாவத்தை ஒப்புக்கொடு. அதற்கு ஒரே பரிகாரி இயேசுதான். பாவத்தை அறிக்கையிடுகிற போது ஆண்டவருடைய இரக்கம் நிச்சயமாய் உண்டு. அப்ப கடவுளையும் நம்மையும் பிரிக்கிற முதல் காரியம் பாவம். அப்ப இனிமேல் கேடு நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கையோட எந்தெந்த பாவ வழிகள் இருக்கிறதோ, பாவத்தின் சூழ்ச்சிகள் எதுதான் இருக்கிறதோ அதை இன்னைக்கே விட்டு விடணும். சாத்தானை விட்டு விடுகிறீர்களா? சாத்தானின் மாய கவர்ச்சிகளை விட்டு விடுகிறீர்களா? அப்ப விட்டு விடுகிறேன், விட்டுடணும். இன்னையோட விட்டுடுவோமா? அப்ப இன்னைக்கு பாவத்தை தூண்டுகிற சாத்தானை பார்த்து, பிசாசே போன்னு சொல்ல, பிசாசே இனிமேல் யாராவது தப்பு பண்ண கூப்பிட்டாங்க என்ன செய்யணும்? நல்லா தூங்க சொல்ல. பிசாசு என்ன செய்யணும்? கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாது. அவனை அசால்ட்டாக அவன் வெட்ட வளருவான், கொட்ட உயருவான். இனிமேல் கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாது. ஹலோ பாருங்க, உட்கார்ந்து குரங்கு போட்டீங்க மாதிரி. இன்னைக்கு பாருங்க, எவ்வளவுதான் சொன்னாலும் நம்ம செய்யறத சொல்லித்தான் இருப்போம். பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு பாவம் நம்மை ஆட்கொள்ளாதபடிக்கு நம்மை காக்கிற தெய்வம் இயேசு ஒருவரே. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஒன்று பாவம். இரண்டாவது அதை பத்தி நிறைய சொல்லலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 14வது வசனம். 10ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, திருடுவதற்கும் கொல்லுவதற்கும் வருபவன் யார்? நம்மை திருடுபவன் யார்? நம்மை கொல்பவன் யார்?
சாத்தான். சாத்தான் நேர் வழியில வரமாட்டான், குறுக்கு வழியில தான் வருவான். குறுக்கு வழியில சம்பாதிக்கிற சம்பாத்தியமும், குறுக்கு வழியில சம்பாதிக்கிற வீடும், குறுக்கு வழியில கட்டக்கூடிய சொத்துக்களும் ஒரு நாள் அது நமக்கு பாதாளமாக மாறிவிடும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. இரண்டாவது குறுக்கு வழி. குறுக்கு வழியை காட்டுறவன் யாரு? சாத்தான். அப்ப குறுக்கு வழியில நீங்கள் போகிற போது மரணம் தான், அழிவு தான் நிச்சயம். அது இரண்டாவது, கடவுளையும் நம்மையும் பிரிப்பது யாரு? சாத்தான். எப்படி பிரிக்கிறான்? குறுக்கு வழியில நம்மை பிரித்து விடுகிறான். மூன்றாவது, விடுதலை பயணம். விடுதலை பயணம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். விடுதலை பயணம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். இதுதான் நம்ம எல்லாருக்கும் பொருந்தும். மூன்றாவது, கடவுளையும் நம்மையும் பிரிப்பது. அவர் கடவுளாகிய ஆண்டவருடைய குரலுக்கு செவிசாய்த்து டிசோபீடியன்ஸ், ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல். டிசோபீடியன்ஸ். என்னதான் பிரசனை கேட்டாலும், எத்தனைதான் தியானங்கள் செய்தாலும் நாம வழிமாறி போனால், ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இன்னைக்கு இந்த உலகத்தின் பின்னால் செல்லுகிற போது கடவுளையும் நம்மையும் இந்த உலகம், சாத்தான், பாவம் பிரித்துவிடும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. மூன்றாவது கீழ்ப்படியாமை. நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தால், இணைச்சட்டம் 28, 29, 30ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் எத்தனை ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். எத்தனை ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். உன் உணவை ஆசீர்வதிப்பேன், உன் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன், உன் நிலத்தை ஆசீர்வதிப்பேன், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன், நீயே ஆசிரியாய் மாறுவாய். நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தால் ஆண்டவருக்குரிய ஆசைக்குரிய பிள்ளைகளாய் மாறுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. சத்தமா சொல்லணும். ஹalleluya. 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 ஒன்று பாவம், இரண்டாவது குறுக்கு வழியில் நம்மை நடத்தக்கூடிய சாத்தானின் வழி, மூன்றாவது கடைசி 8 சொல்றவங்களுக்கு 8000 பரிசு. பிரைஸ் தி லார்ட். தமிழக முதல்வர் 5000 தான் கொடுத்தார். நீங்க 8000 கொடுக்க போறீங்களா? அடுத்த முதல்வர் நீங்களா கேட்காதீங்க பிரியமானவர்களே. மூன்றாவது கீழ்ப்படியாமை. நான்காவது ஓசேயா புத்தகம். ஓசேயா புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம், 6வது வசனம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெறாமல் போவதுதான் காரணம். இன்னும் உம்மை அறியணுமே, ஆண்டவரை அறிந்து கொள்ளாமல் இருப்பது. கோயில வந்து பாடுறோம், உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதனை கைகளை கட்டி அன்பு கூறுவே ஓசேயா புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1 மற்றும் 6வது வசனத்திலே ஆண்டவரை அறிந்து கொள்ளாமல் நம்ம பிள்ளைகளுக்கு இன்னைக்கு யூடியூப் தெரியும், இன்ஸ்டா தெரியும், ஃபேஸ்புக் தெரியும், வேற எல்லாம் தெரியும். பிள்ளைங்க எல்லாம் தெரியுமா? நம்மலாம் எங்க போறோம்? எல்லாம் சோடா பீம் தெரியும், எல்லாத்துக்கும் சோடா பீம் தெரியும், எல்லாத்துக்கும் சக்திமான் தெரியும், எல்லாத்துக்கும் சூப்பர்மேன் தெரியும். வேற என்ன தெரியும்? எல்லாம் தெரியும். கஞ்சாவும் தெரியும், எல்லாம் கூலிப்பு, எல்லாம் பாக்கெட் வச்சுக்கிட்டு அப்படியே மயக்கத்துல இருக்கும் இல்லையா? எல்லாத்துக்கும் இன்னைக்கு அம்மா வந்து இன்னைக்கு இட்லி கொடுத்தாங்க. இது என்ன இட்லி? எனக்கு தோசை. அம்மா தோசை. இதெல்லாம் தோசை வேணாம், எங்களுக்கு பீஸா வேணும். ஆனா அது பீஸா பிபி போகாது. அதெல்லாம் உள்ள உட்காந்துட்டு அதெல்லாம் வந்து பாம்பு போட்டு உட்காந்துருக்கும். எல்லாம் டர்ரு பொருள். எல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் நம்ம ஊர்ல இருக்கிற
என்னது அரிசி பருப்பு இன்னும் நம்ம சாப்பாடு பிடிக்காது, எல்லாம் பிரியாணி. எப்ப பார்த்தாலும் பிரியாணி. பேப்பர்ல எழுதி கொடுத்தாலும் பிரியாணி தான் தின்னணும். எல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சீனி சக்கரை சித்தப்பா எழுதி வச்சு நக்கப்பா. அப்படிதான் இன்னைக்கு பேப்பர்ல சீனி சக்கரை சித்தப்பா எழுதி வச்சு நக்கப்பா. அது நக்குனா இனிப்பா இருக்குமா? அதுதான் ஏட்டு சொரக்கா கறிக்கு உதவா. நம்ம பிள்ளைங்க படிக்கிற படிப்புலாம் ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான் வளர்ச்சி. இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களாம் வாயை திறந்து இப்பெல்லாம் அம்மா என்றழைக்காது, அது உங்க காலம். இப்ப இருக்கிற பிள்ளைங்கலாம் மம்மி மம்மி மம்மி. நீங்க ஏதாவது சொன்னா வாய கரெக்டா சொல்லுப்பா, எல்லாம் எனக்கு தெரியும். உங்க வாயை மூடுங்க. மம்மின்னா என்ன அர்த்தம்? செத்த போனோம்னு அர்த்தம். மம்மின்னா என்ன அர்த்தம்? செத்த போனோம். இனிமே உங்க அம்மா எப்படி கூப்பிடணும்? அம்மான்னு தான் கூப்பிடணும். மம்மின்லாம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு போனாலே மம்மி. அப்புறம் டாடி. இப்ப டாடி கொஞ்ச நாள் பார்த்தா டாடா, நீ போடா. எல்லாம் இன்னைக்கு எல்லாம் இங்கிலீஷ் பேசும். நம்ம பிள்ளைங்க தமிழும் தத்து குத்தி இங்கிலீஷும் தத்து குத்தி. நான் கும்பகோணத்துக்கு படிக்கிற சின்ன சமயம் இருந்தப்போ ஒரு பையன் அப்போ அஜித் ஃபேன். அப்ப வந்து ஒரு படம், ஏதோ ஒரு படத்துல அது ஒரு டைலாக் வரும், தலை போல வருமா. அவன் நல்ல தோசை சுடுவான். ஃபாதர் எங்க வீட்டுக்கு தோசை சுடுறேன் வாங்க ஃபாதர், தோசை சாப்பிட்டு போலான்னு கூப்பிட்டான். வீட்டுக்கு போனேன். எல்லாரும் வீட்டு வாசப்படியில வசனம் இருக்கும். எல்லாரும் விக்கெட் சமன்ஸ் இருப்பான். இல்ல திருநெல்வேலியான ஒரு படம் இருக்கும். அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்கான், தலை போல வருமானு எழுதி வச்சிருக்கான். நான் போய் பார்த்தோன்னே எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க அப்பாவை பார்த்து கேட்டேன், இது என்னங்க சார் அப்படின்னு. தலை போல வருமானு புள்ள எழுதி வச்சிருக்கு. அம்மா 12ஆம் கிளாஸ், அந்த காலத்திலேயே SSLCயா. அந்த அம்மா தலை போல வருமா. பையன் லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிற பையன், அவனும் பார்த்து சொல்றான் தலை போல வருமா. சின்ன பையன் அவனை கூப்பிட்டு ஆனந்த் அது என்னன்னு பண்றா, தலை போல வருமா. குடும்பத்துக்கே தலை போல வருமா அவங்க எழுதி வச்சிருக்கிறான். நான் படிச்சு பார்த்தேன், எனக்கு தான் தமிழ் சரியா தெரியல இல்லையா நினைச்சிட்டு குடும்பத்தையே வாசிக்க சொன்னா எல்லாம் தலை போல வருமான்னு வாசிக்கிறான். ஆனா அவன் எழுதுனது அப்படி இல்ல, தலை கரெக்டா எழுதுந்தான். போல, அந்த போல வந்து கால் இல்ல என்ன இருக்குது, தலை கரெக்ட் அப்படிதான் எழுதி வச்சிருக்கிறான். சில பேருக்கு புரியுது, சில பேருக்கு புரியல. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு தங்கிலீஷ், தமிழும் புரியாது இங்கிலீஷும் புரியாது. அம்மா சொன்னாலும் புரியாது, அப்பா சொன்னாலும் புரியாது. மாதா பிதா குரு தெய்வம் தந்தை சொல்லிக்க மந்திரமில்லை, தாயை சிறந்த டெல்லிக்கு ராஜானாலும். இங்க இருக்கிற பாட்டி எல்லாம் சொல்றீங்களா? எங்க பாரு நாங்க சொல்றது எங்க கேக்குது? ஒண்ணும் கேட்க மாட்டேங்குது. பிரியமானவர்களே, குடும்பத்துல தாய் தகப்பனுடைய பேச்சை கேட்கல பிள்ளைகள் உருப்படாது. சீராக் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது அதிகாரத்துல ஒரு தாயினுடைய சாபம் பிள்ளையுடைய வாழ்க்கையை வேரோடு பெயர்த்து விடும். ஒரு தந்தையினுடைய சிறுமை பிள்ளைக்கு பெருமை கிடையாது. இன்னைக்கு தாயும் தகப்பனும் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பிள்ளைங்க கேட்கணும். நினைத்தான் ஆண்டவர் சொல்றார், என் வார்த்தைகளை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றால், ஒரு தகப்பனுடைய வார்த்தை, தந்தையினுடைய வார்த்தை, தாயினுடைய வார்த்தை, அதுதான் கடவுளுடைய வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் உங்க பிள்ளைகளை இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறது வேஸ்ட், டாக்டருக்கு படிக்க வைக்கிறது வேஸ்ட், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறது வேஸ்ட். முதல்ல பைபிளை கொடுத்து படிக்க சொல்லுங்க. ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ளவில்லை என்றால் அந்த வீட்டை, அந்த பிள்ளையை சாத்தான் பிடித்துக் கொள்வான். கடவுளையும் நம்மையும் பிரிக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி ஆண்டவரை அறிந்து கொள்ளாமல், புரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இனிமேல் தினந்தோறும் பைபிள் படிப்பேன்னு சொல்றவங்க மட்டும் கலந்து சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு பைபிள் படிச்சவங்க வீட்டுக்காரர் புடிச்சிட்டே இருக்காரா? பைபிளை கொடுத்து படிக்க சொல்லுங்க. மாறுவா அகஸ்தினா ஒரு பெரிய குடிகாரன், பைபிளை வாசித்து வாசித்து மனம் மாறினார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. வசனத்தை வாசிக்க 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 தியானிக்க இன்னைக்கு மாற்றம் வரும். சென்னையில ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் அசோக், இன்னைக்கு கொரட்டூர்ல மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர், மிகப்பெரிய குடிகாரன். இன்னைக்கு அந்த குடிகாரர் சர்ச்சில் உட்கார்ந்து இது மாதிரி ஒரு தியானத்துல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க ஆரம்பித்தார்.
வீட்டுக்கு போய் படிக்க ஆரம்பித்தார். இன்னைக்கு மனம் மாறி ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறார். கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி செலுத்துவோமா? பிரியமானவர்களே, ஆண்டவரை அறிந்து கொண்டால், புரிந்து கொண்டால் இன்னைக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான்காவது, ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ளவில்லை என்றால் எல்லா சாபக்கேடுகளும் உங்கள் வீட்டை வந்து பிடித்துக் கொள்ளும். ஐந்தாவது பிரியமானவர்களே, நாம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். மார்க் நற்செய்தி 9:24. எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை. மார்க் நற்செய்தி 9:24. கடவுளையும் நம்மையும் பிரிப்பது என்ன தெரியுமா? சந்தேக பிசாசு எந்த வீட்டுல இருக்குதோ அங்கே அபிஷேகம் இருக்காது, அங்கே ஆசீர்வாதம் இருக்காது. ஆண்டவர் செய்வாரா? செய்ய மாட்டாரா? இயேசு என்னை குணப்படுத்துவாரா? குணப்படுத்த மாட்டாரா? இயேசு எனக்கு இந்த காரியத்தை செய்து முடிப்பாரா? முடிக்க மாட்டாரா? இன்னைக்கு சந்தேகம் கடவுளையும் நம்மையும் பிரித்து விடுகிறது. பிரியமானவர்களே, ஆறாவது யோபு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனம். பயம். இதெல்லாம் எரேமியா புத்தகத்துல சொன்னதுதான் நான் திரும்பி சொல்றேன். யோபு புத்தகத்துல யோபு சொல்லுவார், நான் எதை குறித்து பயந்தேனோ. இன்னைக்கு எனக்கு கேன்சர், டாக்டர் சொல்லிட்டாரு, நான் நம்பிட்டேன், வந்துடும். இன்னைக்கு ஒரு நோய் நீங்க நம்பினால் அது உங்களை பிடித்துக் கொள்ளும். நீங்க தைரியமா இந்த நோய் உன்னை எதுவும் செய்யாது. பயம் எங்கு இருக்கிறதோ அங்கே விடுதலை கிடையாது. நான் எதை குறித்து பயந்தேனோ அதுவே எனக்கு நடந்தது. பயம். இன்னைக்கு பயம்தான் கடவுளையும் உங்களையும் பிரித்துவிடும். ஏழாவது ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் முழுவதும். ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் ஒரே ஒரு வசனம், 6வது வசனம். இந்த உலகத்தின் மாமிச சிந்தைகள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிவி, செல்போன் எல்லாத்துலயும் ஆபாசம். இன்னைக்கு ஆண்டவரையும் நம்மையும் பிரிப்பது ஆபாசம். இன்னைக்கு எந்த சினிமாவை எடுத்துங்க ஆபாசம். இன்னைக்கு செல்போன், பிள்ளைங்க கெட்டு போனோம், செல்போனை கொடுங்க, கெட்டு போயிடலாம். செல்போன் தான் கெட்டு போறதுக்கு வழி. இன்னைக்கு ஆந்திர தேசத்துல முதல்வர் சொல்லி இருக்கிறார், 13 வயசு வரைக்கும் பிள்ளைங்களுக்கு செல்போனை கொடுக்கூடாது. தமிழ்நாட்டுல பிறந்த உடனே கொடுத்துறோம். அதான் நமக்கு பிரச்சனை. பிரியமானவர்களே, ஆபாசம், மாமிச சிந்தனைகள் ஆண்டவரையும் நம்மையும் பிரித்துவிடும். இறுதியாக இணைச்சட்டம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, நீண்ட நாள் போராட்டங்கள், நீண்ட நாள் ஒரே பிரச்சனைய, ஒரே காரியத்தை சுற்றி வந்தால், நீண்ட நாள் இன்னைக்கு குடிவெறித்தனங்கள், களியாட்டங்கள், கோபம், சினம், சீற்றம், ஆணவம், அகங்காரம், இதுதான் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குது. இன்னைக்கு எபேசியருக்கு திருமுகம் 4ஆம் அதிகாரம் 30 வசனத்தை நாம் வாசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு மனிதனையும் கடவுளையும் பிரிப்பது எது? சினம், சீற்றம். இன்னைக்கு ஒரு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய கோபம், ஆபாசம், விபச்சாரம், களியாட்டங்கள், குடிவெறி, இதுதான் இன்னைக்கு ஒரு மனிதனையும் கடவுளையும் பிரிக்கிறது. இந்த 8 காரியங்களையும் தூக்கி போட்டுட்டு நாம் எங்க போகணும்? இயேசுவின் பின்னால் நடக்கிற போது எந்த தீமையும் எந்த வாதையும் நம்மை தொடவே தொடாது. Praise the Lord. Hallelujah. நான் சொன்ன 8 காரியங்களும் இல்லாத மனுஷர்கள் மட்டும் கரம் உயர்த்தி சொல்லுங்க. Hallelujah. ரைனிஸ் மாதாவே இறக்கி வச்சிடலாம் சொல்றாங்க. இந்த 8 காரியங்களும் என் வாழ்க்கையில இல்லைன்னு சொல்றாங்க யாரா இருக்கீங்களா? எல்லாருக்குள்ளே 8 விஷயங்கள் இருக்குது. இந்த 8 காரியங்கள் இருந்தால் விடுதலைக்கு வழியே கிடையாது. இந்த 8 விஷயம் இருக்குது அப்படின்னா இந்த ஓரம் கட்டி வச்சுட்டு நீங்கள் ஆண்டவருக்கு முன்னாடி வந்து நில்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், என் முன்னாடி வந்து நில்லுங்கள் போதும். 2 குறிப்பேடு புத்தகம் 20ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் யோசேப்பு பார்த்துக்கிட்ட சொல்லுவார், என் முன்னாடி வந்து தீமைகளை எல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு என் முன்னாடி வந்து நில்லு. நான் உனக்காக யுத்தம் செய்வேன், நான் உனக்கு விடுதலை கொடுப்பேன். ஆண்டவர் முன்னாடி நிற்கலாமா? எழுந்திருப்போமா? விடுதலைக்காக ஜெபிக்க போகிறோம், சுகத்திற்காக ஜெபிக்க போகிறோம், ஆற்றலுக்காக ஜெபிக்க போகிறோம், வல்லமைக்காக ஜெபிக்க போகிறோம். எந்தெந்த தீமைகள் உங்களை ஆட்டி படைக்கிறதோ, எந்தெந்த சாபக்கேடுகள் உங்களை ஆட்டி படைக்கிறதோ எழுந்து நில்லுங்கள். இது உங்கள் நேரம், இது ஜெபத்தின் நேரம், இது விடுதலையின் நேரம், இது வெற்றியின் நேரம். நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து ஜெபிக்க போகிறீர்கள். ஆண்டவர் உங்களை இரத்த கோட்டையாக மாற்றப் போகிறார். இனி எதுவும் அணுகாது என்று சொன்ன ஆண்டவர் உங்களை ஆட்கொள்ள போகிறார். நேசரின் ரத்தம் உங்கள் மேல் இறங்க போகிறது. அந்த சாத்தான் உங்களை நெருங்கவே நெருங்காது. அந்த இரத்த கோட்டைக்குள்ள அன்னை மரியாள் ஆண்டவருடைய இரத்த கோட்டையாக மாறினார்.
எந்த சாத்தானும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர், அவள் வித்து உன் தலையை நசுக்கும் என்று சொன்ன ஆண்டவர், இதோ அந்த அன்னை மரியாதை வித்து இயேசு ஆண்டவர். Praise the Lord. Hallelujah. Hallelujah. கரமேற்றி சொல்லுங்க Hallelujah. Hallelujah. அந்த ஆண்டவருடைய இரத்த கோட்டை அன்னை மரியாள். அந்த அன்னை மரியாளுடைய இந்த திருத்தலத்திலே, இந்த தைனீஸ் மாதாவுடைய பாதத்தில் நீங்கள் இயேசுவின் இரத்த கோட்டையாய் மாறப் போகிறீர்கள். Hallelujah. 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 வலதுகரத்தை உயர்த்தி சொல்லுவோம். பாவம் பாவம் சாத்தான் கீழ்ப்படியாமை அறியாமை சந்தேகம் பயம் இச்சைகள் நீண்ட கால போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் அப்பாலே போ என்னை விட்டு போ என் வீட்டை விட்டு போ என் வாழ்க்கை விட்டு போ. Hallelujah. 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 வலதுகரத்தை உயர்த்தி என்னையும் இயேசுவையும் பிரிக்கின்ற பாவத்தை விட்டு விடுகிறேன். சாத்தானை விட்டு விடுகிறேன். குறுக்கு வழிகளை மாற்று வழிகளை இந்த உலகத்தின் பாதைகளை விட்டு விடுகிறேன். கீழ்ப்படியாமல் பயத்தோடு சந்தேகத்தோடு ஆண்டவரை அறியாமல் உலக இச்சைகளோடு குடிவெறியோடு களியாட்டத்தோடு ஆணவத்தோடு சினத்தோடு சீற்றத்தோடு கோபத்தோடு பொய்யான வாழ்க்கையோடு வாழ்கின்ற வாழ்க்கையை விட்டு விடுகிறேன். இயேசுவே என்னை ஆட்கொள்ளும். இயேசுவே உமது திருரத்தத்தால் என்னை கழுவும். என்னை பரிசுத்தமாக்கும். என்னை புனிதமாக்கும். இயேசுவே உமது இரத்த கோட்டையாக என்னை மாற்றும். ஆமென். மகனே மகளே, நீ ஆண்டவருடைய இரத்த கோட்டையாக மாறப் போகிறான். ஆண்டவரை உன்னை பிரிக்கிற சாத்தானை, பாவத்தை, அறியாமையை, சந்தேகத்தை, பயத்தை, உலக சிந்தனைகளை தூக்கி எறிந்துவிட்டு நான் இயேசுவின் இரத்த கோட்டையாக மாறுவேன் என்று சொல்லி கரங்களை தட்டி ஒப்புவிடுப்பாமா? கரங்களை தட்டி உங்களை ஆட்டி படைக்கிற சாத்தான் வெளியே வரட்டும். உங்களை கூட இருக்கிற நோய்கள் வெளியே வரட்டும். உங்களை ஆட்டி படைக்கிற சாப கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். அந்த இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் கிடைக்கிற அதிகாரத்தில் உன்னை எதிர்க்கிற சாத்தானை விரட்டுகிற ஆற்றலை, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள கரங்களை தட்டி வல்லமையாய் எளிக்க காட்டாம கரங்களை தட்டி வல்லமை அபிஷேகத்திற்காக பாடுவோம், செபிப்போம்.
Yes,
இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். உங்க பிரச்சனை இனி எதுவோ அணுகாது, எதுவும் அணுகாதபடி எந்த தீங்கும் தீண்டாது. அப்படியே ரெண்டு கரங்களை உச்சம் தலைமையில வைப்போம். ரெண்டு கரங்களை உச்சம் தலைமையில வைங்க. தலைமேல் கரங்களை வைத்து ஜெபிப்போம். இந்த உடல் ஆண்டவருக்கு சொந்தம், இந்த உயிர் ஆண்டவருக்கு சொந்தம். அவருக்கே சொந்தம். ரெண்டு கரங்களை உச்சம் தலைமையில வைத்து, உடலில் நோய் இருக்கிறதா, இதோ தடைகள் இருக்கிறதா, தீராத வியாதிகள் உங்களை ஆட்டி படிக்கிறதா, நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லையா, திருமண வரம் இல்லையா, வீடுகள் கட்டப்படவில்லையா, பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு இல்லையா, ஏதோ உங்க வீட்டுல வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கிறதா, உச்சத்தலைகளை கரம் வைத்து கரங்களை வைத்து உங்க உடலை ஒப்பு கொடுங்க, உயிரை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை ஆட்கொள்ளுகின்றார். நீங்கள் ரத்த கோட்டையாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். எந்த தீமையும் உங்களை அணுகாது. உங்களுக்குள்ளே ஆண்டவர் உங்களுக்குள் வாசம் செய்கிறார். நீ ஆண்டவருடைய பிள்ளை. ஆண்டவருடைய பிள்ளையாக நீ தூய ஆவியின் ஆலயம். ஆமென். பரிசுத்த ஆவியின் ஆலயம். ஆமென். பரிசுத்த ஆவியின் ஆலயம். ஆண்டவர் உன்னை கட்டி எழுப்புகிறார். ஆமென். உன் உடல் உறுப்புகள் ஆண்டவருக்கு சொந்தம். ஆமென். நீ ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். நீ உயிருள்ள பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறார். ஆமென். இயேசுவின் பெயரால் உங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென். பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் நினைத்து வந்திருக்கிற காரியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் வேண்டுகின்ற விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் உங்களை காக்கிறார். ஆண்டவர் உங்களை தொடுகிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். உங்கள் கண்ணீரை துடைக்கிறார். நீங்கள் ஆசியாய் மாறி இருக்கிறீர்கள். ஆமென். 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 பீடத்திற்கு முன்பாக வலது கரத்தை நீட்டுங்க. பீடத்திற்கு முன்பாக வலது கரத்தை நீட்டுங்க. இந்த தியானத்துல ஏதாவது ஒரு பாவ காரியத்தை, உங்களை கடவுளிடமிருந்து பறிக்கின்ற ஒரு பாவத்தை, ஒரு குறுக்கு வழியை, உங்கள் சந்தேகத்தை, உங்கள் பயத்தை, உங்கள் கீழ்ப்படியாமையை, இந்த உலகத்தின் இச்சைகளை, குடிவெறித்தனங்களை, கோபத்தை, பொய்யான வாழ்க்கையை, பிடிவாதத்தை, ஆணவத்தை, நீங்கள் கடவுளுக்கு விரோதமாய் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு காரியத்தை வலது கரத்தை நீட்டி. எத்தனையோ பிள்ளைங்க நீங்க பாவ சங்கீதனம் செய்யாம நிக்கிறீங்க, பாவ சங்கீதனம் செய்ய மன விருப்பம் இல்லாமல் இருப்பீங்க. இன்றாவது எப்பொழுதாவது யோவேல் இறைவாக்கினர் சொல்வது போல இப்பொழுதாவது ஆண்டவருக்கு முன்பாக வலது கரத்தை நீட்டி, ஆண்டவருக்கு விரோதமாய் நீங்கள் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு சாதாரண பாவத்தை விட்டு விடுகிறேன் என்று சொல்லி வலது கரத்தை நீட்டி நீங்கள் ஒப்புக் கொடுக்கணும், ஜெபிக்கணும். ஆண்டவர் யோபுவை பார்த்து சொல்லுவார், உன் உள்ளத்தை ஒழுங்குபடுத்தி உன் கரத்தை நீட்டி ஜெபிக்கிற போது நான் எழுந்து செயல்படுவேன். அப்படிப்பட்ட ஆண்டவர் உங்கள் முன்பாக இருக்கிறார். வலது கரத்தை நீட்டி சொல்லுங்க, இயேசுவே, ஆண்டவரே, எனக்காக ரத்தம் சிந்தி உயிர் விட்டு என் பாவங்களுக்கு பரிகாரியாக மாறினீரே. உன் பிரசனத்திற்கு முன்பாக உமக்கு விரோதமாய் நான் செய்யக்கூடிய சாதாரண பாவத்தை இன்றோடு விட்டு விடுகிறேன். இப்போது வலதுகரத்தை உயர்த்தி பிடிப்போம். வலதுகரத்தை மட்டும் உயர்த்துவோம். வலதுகரத்தை உயர்த்தி ஏதாவது ஒரு வரத்திற்காக இந்த தைனீஸ் மாதா திருத்தலத்திலே மாதா வழியாக நற்கருணை ஆண்டவர் மாண்போடு மகிமையோடு எழுந்து வல்லமையாய் செயல்படுகிற தெய்வம். ஆண்டவர் எழுகிற போது ஏதோ அவர் உங்களுக்காக யாவற்றையும் செய்கின்ற தெய்வம். இவர் யோசனைகள் பெரியவர், செயல்களில் வல்லவர். ஏதாவது ஒரு விண்ணப்பம், இதுவரைக்கும் நடக்காத காரியம், எத்தனையோ நாட்கள் ஜெபித்திருப்பீர்கள், எத்தனையோ நாட்கள் அழுது கொண்டிருப்பீர்கள். இன்னைக்கு கரம் உயர்த்தி நம்பிக்கையோடு விசுவாசம் உள்ள ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். யாக்கோபு புத்தகத்திலே நீ உன் பாவத்தை அறிக்கையிட்டு வலது கரத்தை உயர்த்தி நம்பிக்கையோடு ஜெபிக்கிற போது விசுவாசம் உள்ள ஜெபத்தை என் ஆண்டவர் கேட்கிறார். நம்பிக்கையோட கரம் உயர்த்தி. நிறைய நோயாளிகள் வந்திருக்கிறீங்க, கரம் உயர்த்தி ஜெபிங்க. குடும்ப பிரச்சனையோடு வந்து நிற்பீங்க, கரம் உயர்த்தி ஜெபிங்க. எத்தனையோ பிள்ளைங்க கணவன் மனைவிக்கு மத்திய
குடும்பம் பிரிந்து கிடக்கிற குடும்பத்தோட வந்து நினைக்கிறீங்க. ஏதோ பிள்ளைகள் தாரமாறான வாழ்க்கையோட வந்து நினைக்கிறீங்க. குழந்தை பாக்கியத்திற்காக வந்து நினைக்கிறீங்க. கரம் உயர்த்துங்க. ஆண்டவருடைய சமூகத்துல கரம் உயர்த்தி அடுத்த மாதமே அடுத்த செபக்கூடத்திற்கு வருகிற போது சாட்சியாய் வந்து நிற்பீர்கள். நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சியாய் வந்து நிற்பீர்கள். ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஆமென். இது உங்கள் யுத்தம் அல்ல. ஆமென். இது என் ஆண்டவருடைய யுத்தம். ஆமென். ஆண்டவர் உங்களுக்காக போரிடுவார். ஆமென். நீ வெற்றி காண்பாய். வெற்றி காண்பாய். வலதுகரத்தை உயர்த்தி மனதுருகி கரம் நீட்டி ஆசீர்வதிக்கிற தெய்வம் உங்களுக்காக அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். வலதுகரத்தை உயர்த்தி எந்த காரியம் உங்களுக்கு ஆசையாய் மாறணுமோ அப்படியே கரம் உயர்த்தி பிடிக்க. வலதுகரத்தை உயர்த்தி நற்கருணை ஆண்டவர் உங்களை உயர்த்துகின்ற தெய்வம், உங்களுக்காக உயர்த்தப்பட்ட தெய்வம். நம் மாநில மகன் உயர்த்தப்படுகிற போது அவரை காண்பவர்கள் ஆசி பெறுவார்கள். அவர் மரணத்தை ஜெயித்தவர். அவர் உயிர்த்த தெய்வம். அவர் என்றும் வாழ்கிற தெய்வம். அவரை காண்பவர்கள் மகிழ்ச்சியால் விழுவார்கள். அவருடைய முகம் அவமானத்திற்கு உள்ளாகாது. தெய்வத்தை நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி மனதுருகி கரம் நீட்டி ஆசீர்வதிக்கிற தெய்வம் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கரம் உயர்த்தி ஜெபிப்போம். என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, தோன்றிடும் இயேசையா. எல்லாரும் வாயை திறந்து கரம் உயர்த்தி ஜெபத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அவர் சுகம் கொடுக்கிற தெய்வம். வல்லமையாய் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்படியே மண்டியிடுவோம். மண்டியிட்டு கரங்களை விரித்து அவர் கொடுக்கிற ஆசீரை பெற்றுக் கொள்வோம். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே வினையும் அனையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் ரத்தத்தினால் நாங்கள் உம் திருமகனுடைய மீட்பை அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ரெண்டு கரங்களையும் பறித்து ஆசீர்வதிக்கிற தெய்வத்தின் பரிபூரண ஆசீரை நாம் பெற்று மகிழ்வோம். Yeah.
நேரம் மறுபடியும் அவர்கள் சொல்வதை செய்யுங்கள். நிறைய கூட்டம் இருக்கு. 4 கவுண்டர் வச்சிருக்காங்க. தயவு செய்து லாயனா வரிசையா இங்கே போனா விரைவாக அவர்கள் உங்களுக்கு பரிமாறுவதற்கு வசதியாக இருக்கும். சிறு பிள்ளைகளுக்கு வழிவிடுங்கள், வயதானவர்களுக்கு வழிவிடுங்கள், நடக்க முடியாதவர்களுக்கு வழிவிடுங்கள். இங்கு கற்பார்வையற்றவர் ஒருவர் இருக்கிறார், அவருக்கு தயவு செய்து உணவை எடுத்துக்கொண்டு கொடுங்கள். நன்றி.